ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரதிஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். சமோசா ஷீட்டை வச்சு எப்படி நம்ம சமோசா வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு சமோசா பண்ணுறதுக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் எல்லாம் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 உருளைக்கிழங்கு கிட்டக்க நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப மசிச்சிட வேணாம், இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. குக்கரில் ஒரு 3 விசில் போட்டு வேக வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே நான் கட் பண்ணி வச்சுட்டேன். இந்த சைட் பார்த்தீங்கன்னா பைண்ட் பண்ணுறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக வாட்டர் சேர்த்துட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சமோசா வந்துட்டு லாஸ்ட்டாக பைண்ட் பண்ணுறதுக்காக இந்த பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ரொம்பையும் தண்ணி சேர்த்துறாமல் இந்த பதத்துக்கு வந்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது சமோசாவுக்கு தாளித்து விட்டுடலாம். இதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூடவே கடுகு உளுந்தம் பருப்பையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவையும் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் மட்டும் எடுத்திருக்கேன். அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்கேன். நீங்கள் நீளமாக கட் பண்ணுறதா இருந்தால் கூட கட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. நீளமாக இருந்துச்சு அப்படின்னா தூக்கி வெளியே போட்டுருவாங்க. குட்டியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கிழங்கோட சேர்த்து அவங்க சாப்பிட்ருவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நான் எனக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் கிட்டக்க குக் ஆகட்டும். இப்போ நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நீங்கள் பச்சை பட்டாணி இருந்துச்சுனாலும் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் வெறும் உருளைக்கிழங்குல தான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி காட்டுறேன். உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப மசிஞ்சிடக்கூடாது, இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் ரெட் சில்லி எடுத்திருக்கேன். இது வந்துட்டு காரம் இருக்காது, கலருக்காக தான். இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூளும், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும், 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலாவும், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூளும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்த்துற வேண்டாம். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்துக்கிட்டக்க நல்லா வதங்கிருச்சு. மசாலாவோட பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடுச்சு. கிழங்குமே பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்துருச்சு. அவ்வளோதான், உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம சமோசா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா ஸ்விட்ஸோட சமோசா ஷீட்டு தான் எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு 25 ஷீட் கிட்டக்க இருக்கும். நம்ம வந்துட்டு சூப்பர் மார்க்கெட்லலாம் இது அவைலபிளாக இருக்குது. நம்ம வாங்கி ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு அதிலே வந்துட்டு நமக்கு டெமோ கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம சமோசாவை ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்துட்டு நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் வந்துட்டு ஒரு 2 ஷேப் கிட்டக்க நான் செஞ்சு காட்டியிருக்கேன். இந்த மாதிரி முக்கோண ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டஃபிங் வந்துட்டு இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நான்வெஜ்ஜில் கூட இதை ட்ரை பண்ணலாம். சிக்கன், மட்டனில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி நான் வந்துட்டு உருளைக்கிழங்குலையும் வெங்காயத்துலையும் சேர்த்து பண்ணியிருக்கேன். நீங்கள் கேரட் பீன்ஸ் கூட போட்டு சேர்க்கறதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம், சூப்பராக இருக்கும். ஆல்மோஸ்ட் சமோசா ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மைதா பேஸ்ட்டை இது கூட அப்ளை பண்ணிக்கலாம். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சமோசா வந்துட்டு பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக இந்த மைதா பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஸோ வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், சமோசா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஒரு மெத்தட் சொன்னேன், இந்த மெத்தடில் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம கையிலே பண்ணுறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம மைதா பேஸ்ட்டை லைட்டாக மட்டும் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா இது ஒரு சமோசா. உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியோ நீங்கள் அந்த மெத்தடில் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 மெத்தடுக்கு உங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். சமோசா ஷீட்டை வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் வச்சுட்டு நம்ம ஸ்டஃபிங்கை வந்துட்டு அந்த எட்ஜில் வச்சிடணும்.
உங்களுக்கு தேவையான ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க. இப்போ கீழே உள்ள கேப்பில் எல்லாத்துலேயுமே நம்ம மைதா பேஸ்ட்டை அப்ளை பண்ணிக்கலாம். அந்த கார்னர்லலாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு மைதா பேஸ்ட்டை அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா ரோல் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டஃபிங் வந்துட்டு கம்மியாக வச்சுட்டு ரோல் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஷீட் வந்துட்டு நம்மளுக்கு சின்னது தான். இப்போ வந்துட்டு ரோல் பண்ணி முடிச்சுட்டு இந்த எட்ஜு ஃபுல்லாமே நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. இது ஒரு டிசைன் பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. கார்னரில் ஃபுல்லாமே நல்லா வந்துட்டு மைதா பேஸ்ட் வச்சு அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சமோசா எல்லாமே எண்ணெயில் பொரிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பத்தை வச்சு கடாய் வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சமோசாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா சின்ன கடாயில் கொஞ்சமாக மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பொரிச்சு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எண்ணெயுமே பார்த்தீங்கன்னா மிச்சமாக இருக்கும். நிறைய எண்ணெய் வேஸ்ட் பண்ண வேணாம். தெரியாதவங்க இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், அடுப்பு பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கணும். ஏன்னா சமோசா சீட்டுன்றனால போட்டதும் டக்குன்னு கரைஞ்சிரும். ஸோ வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 2 பக்கம் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. இது வந்துட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு. இப்போ நம்ம அடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஷேப்பையும் இது கூட போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரே மாதிரி நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்குமோ அந்த மெத்தடில் வந்துட்டு நம்ம சமோசாவை பொரிச்சு எடுத்துக்கலாம். கடையில் வாங்கி கொடுக்குறது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அன்ஹெல்தி தான். நம்ம இந்த மாதிரி வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். இதுவுமே நீங்கள் வீட்டில் மைதா வச்சு ரெடி பண்ணி கொடுக்குறா இருந்தாலும் கொடுக்கலாம். டக்கு நம்மளுக்கு ரெடி பண்ணுறதுக்கு இந்த ஷீட் வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இதையும் எடுத்து ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இதே மாதிரி நான் எல்லா சமோசாவையும் போட்டு எடுத்துக்கிறேன். ஈவினிங் டைமில் சூப்பரான சமோசா ரெசிபி நம்ம வீட்டிலே ட்ரை பண்ணிட்டோம். ஹெல்த்தியான சமோசாவும் கூட நம்ம வீட்டில் பண்ணனால இதை நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. உங்களில் எத்தனை பேர்த்துக்கு சமோசா பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா சமோசா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு. நீங்கள் கெச்சப் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா என்னோட சேனலை லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபி இல்லை சூப்பரான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.